எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த T20 வேர்ல்டு கப் 2024 இந்தியன் டீம் ஸ்குவாட் வந்ததுலேருந்து எல்லா சைடும் நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் தான், ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கணும் தான். அப்படிதான் இருக்கு இந்த T20 வேர்ல்டு கப்போட செலெக்ஷன். ப்ரோ நேற்று தான் சொன்னீங்க வீடியோவில், யாரை எடுத்து போனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. ஸ்டில் அதான் நான் சொல்கிறேன், எந்த டீம் இந்தியாவுக்காக போகுதோ, இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணுதோ, அதை நம்ம வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய எல்லாருக்குமே இருக்கு. அதுல நம்ம குறிப்பா சீகா சார் இருக்காருல, நிறைய வேலிடான பாயிண்ட் வந்து அவரோட சேனல்ல சொல்லியிருக்காரு. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரோட நிறைய பாயிண்ட்ஸுக்கு நானும் அக்ரி பண்ணி போனேன் அந்த சேனலோட வீடியோல அப்படின்னு நான் சொல்லலாம். என்ன மேட்டர் அப்படின்னா, அவர் பேசியிருந்த விஷயங்கள், எஸ் சீரியஸ்லி ரிங்கு சிங் பத்தி அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. எஸ், வேர்ல்டு கிரிக்கெட்லயே ரொம்ப முக்கியமான பினிஷரா கடந்த ஒரு வருடங்கள்ல எவால்வ் ஆன ஒரு பிளேயர் தான் ரிங்கு சிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ், கண்டிப்பா இவர் T20 வேர்ல்டு கப் ஆடுவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்காம போனது ஒரு பிளைண்டர் அப்படினே வந்து சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப உண்மைதான். அண்ட் வந்து அது கண்டிப்பா ஜஸ்டிஸ் கூட கிடையாதுங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாரு அனி ப்ரோ. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மைதான். எஸ், சீரியஸ்லி அது ஜஸ்டிஸே பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து ரிங்கு சிங்கை டீம்ல செலக்ட் பண்ணாம போனது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ரிங்கு சிங் மாதிரி பிளேயர் கடந்த ஒரு வருஷமா நீங்க எல்லா T20 சைடும் கூட்டிட்டு போய் அங்கேயும் அவர் நல்லா பண்ணி இந்தியாவோட ட்ரபிள் சிச்சுவேஷன்ல எடுத்துட்டு வந்து மீட்டு கொடுத்து, ஆனா அவருக்கு T20 வேர்ல்டு கப்ல இடம் இல்லைங்கிறது வந்து எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியுங்கிறது வந்து டெஃபினெட்லி எனக்கு தெரியல. அண்ட் கமிங் டு தி நடராஜன் பார்ட், அதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. கலீல் அகமதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, எப்படி நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிருந்தீங்க? என்ன மேனர்ல அவர் உள்ள வந்தாரு கலீல் அகமது? ஏன் நட்டு எங்க போனாரு? நட்டு ரொம்ப நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு அந்த தாட்டையும் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வேலிடான பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா நட்ராஜன் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கண்டிப்பா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஸோ அவரை ஏன் எடுக்கல? அட்லீஸ்ட் அந்த ரிசர்வ்லையாவது கொண்டு வந்திருக்கலாம், சந்தீப் சர்மாவை எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அண்ட் சுக்மன் கில், எஸ் சீரியஸ்லி சுக்மன் கில் வித் ருத்ராஜ் ஜெய்க்வாட் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா ருத்ராஜ் ஜெய்க்வாட் தாங்க முன்னாடி இருப்பார். ருத்ராஜ் ஜெய்க்வாட்டுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும். எப்படி சுக்மன் கில்லுக்கு வந்து அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. சீகா சார் ஒரு செமையான வேலிடான பாயிண்ட் ஒன்று வச்சாரு. நீ ஒன்று முன்னாடி பர்ஃபார்மன்ஸை வச்சு எடுக்கிறியா, இல்லை ஐபிஎல் வச்சு எடுக்கிறியா? ரெண்டையும் கலந்து எடுப்பேன் அப்படின்னா எப்படி நீ ருத்ராஜ் எடுக்காம இருப்ப? இது வந்து புரியவே இல்லை. இது ஃபேவரிட்டிசம் பண்ணியிருக்காங்கிற ஒரு வேர்டு வந்து உள்ள வந்துச்சு. அது மேபி உண்மையாக கூட இருக்கலாம். அண்ட் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஏன்னா அவரும் அந்த இதுல எல்லாம் வந்திருக்காரு, என்ன மாதிரி அங்கெல்லாம் நடக்குங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். ஆப்வியஸ்லி வந்து அதுதான், நீங்க இன்டர்நேஷனல் ஃபார்மை வச்சு எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப அதுல எப்படி சுக்மன் கில் வந்தாரு அப்படிங்கிறது தெரியல. சரி, ஐபிஎல் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதுல எப்படி ருத்ராஜ் ஜெய்க்வாட் வரலங்கிறதும் எனக்கு தெரியல. ஆனா சுக்மன் கில் உள்ள இருக்காரு, கலீல் அகமது உள்ள இருக்காரு அப்படின்னா என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் ஆஃப் செலக்டிங் அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி தெரியவே இல்லை. எனக்கு ரிங்கு சிங் இல்லாதது தான் இந்தியாவோட பினிஷிங் ஸ்டேஜஸ் யாரு பண்ண போறா? ஹர்திக் பாண்டியாவை நம்பலாமா? ரவீந்திர ஜடேஜா பேட்டர் எந்த அளவுக்கு அங்க எவால்வ் ஆகுவாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ இவ்வளோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு 3 ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த ஒரு டாக்கும் அவங்க பேசியிருந்தாங்க. அதுவும் ஆக்சுவலி ஒரு வேலிடான பாயிண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்கு 3 ஸ்பின்னர்? நீங்கள் எப்படி பார்த்தாலும் யுசியை ஆட வைக்க போகிறது இல்லை. பிகாஸ் ஆஃப் யுசியோட ஸ்டேஜ் வந்து அவர் ஒன் டைமென்ஷனல் பிளேயர் அப்படின்னு சொல்கிறீங்க. பேட்டிங் ஆட மாட்டார், பவுலிங் வந்து பண்ணுவார், அண்ட் ஃபீல்டிங் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் யுசி? எஸ், யுசி நல்லா தாங்க பண்ணுறாரு, நான் அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அவர் உள்ளே போனது ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் 4 ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜாவோட சேர்த்து எதுக்கு 4 ஸ்பின்னர் அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமா தெரியல. எஸ், என்ன பண்ணியிருக்காங்க? இல்லை உண்மையிலுமே எப்படி இதை வந்து இது பண்ணியிருக்காங்க? 11 எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? யார் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பா? பவுலிங்கில் சிராஜ் எடுத்துகிட்டு போயிருக்கிறது. சிராஜ் ஓகே, இன்டர்நேஷனல் லெவலில் நல்ல பிளேயர், அவர் ஓடிஐயில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் சீகா சார் ஒரு பாயிண்ட் சொன்னார், 10 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பண்ணுவான், 8 மேட்ச் நல்லா பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்குவாடை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எஸ், பார்க்கலாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, இதே டீம் போயிட்டு வேர்ல்டு கப் அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பேச்செல்லாம் வேற மாதிரி கூட மாறலாம். இல்ல லீக் ஸ்டேஜஸ்லயோ இல்ல உள்ள போயிட்டு செமிஃபைனல்ல இருந்து வெளில வந்தாங்கன்னா அப்பயும் வேற மாதிரி மாறலாம். பட் ரிங்கு சிங்கை மிஸ் பண்ணது பெரிய பிளைண்டருங்க. ரிங்கு சிங் வந்து ஒரு தோனி லெவல்ல கம்பேர் பண்ணப்பட்ட ஒரு பிளேயர். எப்படி அவரை மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நம்மளோட